أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. யஹ்யா அலைஹிவஸல்லம் அவர்கள் ஜக்கரியா அலைஹிவஸல்லம் அவர்களின் மகனும் அல்லாஹ்வின் திருத்தூதரும் ஆவார்கள். இவர்கள் நல்லோரின் தலைவராகவும் துறவரம் மற்றும் இறை பக்தியில் ஒப்பற்றும் விளங்கினார்கள். இவர்களுக்கு சிறு வயதிலேயே அல்லாஹ் தஆலா கல்வி ஞானத்தை அருளினான். இவர்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றாலும் தீய எண்ணங்களுக்கு இடம் தராது மன கட்டுப்பாட்டுடன் வாழ்ந்தார்கள். இரையச்சம் கொண்டு அதிகமாக அழுவார்கள். அல்லாஹ் தஆலா இவர்களுக்கும் இவர்களின் சமுதாயத்திற்கும் தன்னையே வணங்கிடவும் தொழுகை, நோன்பு, ஜக்காத், தர்மம், அதிகப்படியான தியானம் ஆகியவற்றை முறையாக நிறைவேற்றிடவும் கட்டளையிட்டான். யஹ்யா அலைஹிவஸல்லம் அவர்கள் தமது சமுதாயத்தரை பைத்துல் முகத்தஸில் ஒன்று திரட்டி அல்லாஹ்வின் இந்த கட்டளைகளை அறிவித்தார்கள். ஈசா அலைஹிவஸல்லம் அவர்களின் வருகையை பற்றி முன்னறிவிப்பு செய்வதும் அறவழிக்கான பாதையை சமன் செய்வதுமே இவர்களின் முக்கிய பணியாகும். யஹ்யா அலைஹிவஸல்லம் அவர்கள் தமது இறைப்பணியை தொடங்கி மக்களை இறைவழிக்கு வருமாறு அழைப்பு விடுத்ததுடன் ஈசா அலைஹிவஸல்லம் அவர்களின் வருகையை பற்றி நற்செய்தியையும் கூறினார்கள். இவர்களுக்கு மக்களின் ஆதரவு பெருகியதை யூதர்களால் சகிக்க முடியவில்லை. எனவே யஹ்யா அலைஹிவஸல்லம் அவர்களுடன் விதண்டாவாதம் புரிந்தார்கள் யூதர்கள். இறுதியில் இறை தூதரை கொலை செய்து தங்களின் இம்மை மறுமையை பாழாக்கி கொண்டார்கள். இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம். சிறிதளவு பேரிச்சம்பளத்தில் பரக்கத். நுஅமான் பின் பஸீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தங்கை அறிவித்ததாவது, அகழ் தோண்டும் பணி நடைபெற்ற போது எனது தாயார் உமாரா பின் ரவாஹா அவர்கள் என்னை அழைத்து எனது முந்தானையில் 2 சிரங்கை அளவு பேரிச்சம்பளத்தை போட்டு, இதை உமது தந்தைக்கும் உமது மாமா அப்துல்லாஹ் பின் ரவாஹாவுக்கும் கொடுத்து வா என்றார்கள். அங்கு சென்ற நான் எனது தந்தை மற்றும் மாமாவை தேடினேன். இந்நிலையில் என்னை பார்த்த நபியவர்கள், மகளே இங்கே வா என்றார்கள். அருகில் சென்றதும் இது என்ன என்று வினவினார்கள். நான் விவரத்தை கூறினேன். என்னிடம் கொடு என்று நபியவர்கள் கேட்கவும் நான் அதை நபியின் திருக்கரத்தில் வைத்துவிட்டேன். பிறகு ஒரு துணியை விரிக்கச் செய்து அதன் மீது பழங்களை வைத்து எல்லோரையும் அழைக்கும்படி ஒருவரிடம் பணித்தார்கள். அவர் உரக்க குரல் கொடுத்ததும் எல்லோரும் ஒன்று கூடினர். அனைவரும் வயிறு நிரம்ப பழங்களை சாப்பிட்ட பின்பும் நிறையவே மீதமிருந்தன. சுபஹான் அல்லாஹ். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. ஹஜ்ஜு கடமை. மக்களே, உங்களுக்கு ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டுள்ளது. எனவே அதை நிறைவேற்றுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. துன்பம் நீங்கிட துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது துன்பம் நேர்ந்தால் இந்த துஆவை ஓதுவார்கள். யா ஹய்யூ யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. தஹஜ்ஜுத் தொழுகை. ஒருவர் இரவில் தனது மனைவியையும் எழுப்பி ஒருவேளை அவள் தூக்க கலக்கத்தால் எழ மறுத்தால் அவள் முகத்தில் தண்ணீரை தெளித்து எழுப்பி பிறகு இருவரும் தமது வீட்டில் நின்று இரவின் ஒரு பகுதியை இறை வணக்கத்தில் கழிப்பார்களானால் அவர்களின் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் என நபி அவர்கள் இயம்பினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. பூமியில் குழப்பம் விளைவித்தல். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அவர்கள் அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் முறித்து விடுகின்றனர். ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் இட்ட கட்டளையை துண்டித்து விடுவதுடன் பூமியில் குழப்பத்தையும் உண்டாக்குகிறார்கள். இவர்கள்தான் நஷ்டவாளிகள். ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலகத்தை வேண்டுவோர். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மனிதர்களில் சிலர் எங்கள் இரட்சகா, இவ்வுலகிலேயே எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்துவிடு என்று கூறுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு மறுமையில் யாதொரு பாக்கியமும் இல்லை. எட்டாவதாக மறுமையை பற்றி.
சொர்க்கத்து வாசிகளின் கிரீடம். சொர்க்கவாசிகளின் தலையில் அணிவிக்கப்படும் கிரீடத்தின் குறைந்தபட்ச முத்துக்களின் ஒளியும் கிழக்கு மேற்கு திசைகளின் நடுவே உள்ள பொருட்களை ஜொலிக்க வைக்கும். 9வதாக நபி வழி மருத்துவம். கருஞ்சீரகத்தின் பயன். நீங்கள் கருஞ்சீரகத்தை உபயோகியுங்கள், ஏனெனில் அதில் மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் உண்டு என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 10வதாக அன்னலாரின் அறிவுரை. நட்புக்கான சட்டம். உங்களுக்கு யாருடனாவது நட்பு ஏற்பட்டால் அவருடைய பெயரையும் அவரது தந்தையின் பெயரையும் தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் அவரது வீட்டு முகவரியை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் நோயுற்றால் நலம் விசாரியுங்கள். அவருக்கு தேவை ஏதும் ஏற்பட்டால் உதவி செய்யுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.